நீங்கள் 1000 பேர் இருந்தால் நீங்கள் 2000 பேரை வெல்ல முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான கொள்கையிலே சித்தாந்தத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் 12 கலீஃபாக்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது. பெரும் பெரும் இடங்களை எல்லாம் ஆட்சி செய்த இஸ்லாம் இந்த பிரிவினையின் காரணமாக அந்த அப்படியே அவைகளை எல்லாம் இழந்து இன்று 57 நாடுகளாக பிரிக்கப்பட்டு எந்த விதமான அதிகாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் 2000 பேர் இருந்தால் 4000 பேர்களை வெல்லலாம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஸ்லிம்களுடைய தரம், இன்று முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தரம் எப்படி மாறிவிட்டது என்றால் 210 கோடி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் சுமார் 1.5 கோடி அந்த மக்களை, அவர்களுடைய அநியாயங்களை, அவர்களுடைய அட்டகாசங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய, அந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை. 57 நாடுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 210 கோடி முஸ்லிம்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கணக்கின் பிரகாரம் இவர்கள் 420 கோடி நிராகரிப்பாளர்களை வெல்லக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா? 1.5 கோடி மக்கள் இருந்து கொண்டு, 1.5 கோடி யூதர்கள் இருந்து கொண்டு இன்று காசாவில என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏதாவது தடுக்க முடிகிறதா இவர்களால்? இன்று பட்டினியாலும் பசியாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள் கொடுக்கப்படாமல் பசியிலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்கே போனார்கள்? இன்று 1.5 கோடிக்கு கீழே இந்த 210 கோடிகளும் சரணடைந்து இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த சமூகத்திலே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? காரணம் என்ன? இஸ்லாம் இஸ்லாமாக இல்லை. இஸ்லாம் அது பிழையான ஒரு அமைப்பிலே மாற்றப்பட்டு விட்டது.